அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கராகரன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை சீர்குலைக்க கம்பன்பில, விமல், திலீப் பெரும் சதி. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு. வெளிநாட்டு பயணத்தடையை தொடர்ந்து கோத்தாவை விரைவில் கைது செய்ய திட்டம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் விசேட பாதுகாப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை நிறுத்தக்கூடாது, சலே என்னுடன் சமரசம் பேசினார். முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தனவுக்கு கடுங்காவல் சிறை. இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை சீர்குலைக்க கம்பன்பில, விமல், திலீப் பெரும் சதி. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு மறைமுக தடைகளை ஏற்படுத்தி விசாரணைகளை சீர்குலைக்க அரசியல் பின்னணியை கொண்ட குழு ஒன்று திட்டமிட்ட ரீதியில் செயல்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இந்த திட்டமிட்ட செயல்களுக்கு பின்னால் உதய கம்பன்பில, விமல் வீரவன்ச மற்றும் திலீப் ஜெயவீர உள்ளிட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் தொடர்புடைய நபர்கள் இருப்பதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று திங்கட்கிழமை கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு இடையீட்டு மனு ஒன்றின் ஊடாக அறிவித்த போதே இந்த விடயத்தையும் கூறியுள்ளனர். தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபரான சுரேஷ் சலே இந்த விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அவருக்கு வெளியில் இருந்து உதய கம்பன்பில, விமல் வீரவன்ச மற்றும் திலீப் ஜெயவீர போன்ற அரசியல் பின்னணியை கொண்டவர்கள் ஆதரவளித்து வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாட்டு பயணத்தடையை தொடர்ந்து கோத்தாவை விரைவில் கைது செய்ய திட்டம். முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவை கைது செய்வதற்கான திட்டம் ஒன்று உள்ளதாக அவரின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரும் நவஜனதா பெரமுன கட்சியின் தலைவருமான சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளை அடிப்படையாக கொண்டே கோத்தாபய ராஜபக்சவை கைது செய்ய திட்டமிடப்படுவதாக சுகீஸ்வர பண்டார குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் கோத்தாபய ராஜபக்சவுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யும் நோக்கத்திலேயே குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் வெளிநாட்டு பயணத்தடைக்கான கோரிக்கையை விடுத்து அதனை பெற்றுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு அவரை கைது செய்ய முயற்சிப்பது அரசியல் நோக்கத்தினை அடிப்படையாக கொண்ட செயற்பாடு என்றும் சுகீஸ்வர பண்டார ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் விசேட பாதுகாப்பு. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து வைத்தியசாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய சுரேஷ் சலேயின் பாதுகாப்புக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் குழு ஒன்றும் போலீஸ் விசேட அதிரப்படையின் பல குழுக்களும் வைத்தியசாலைக்குள்ளும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே இதுவரையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். தடுப்பு காவலில் இருந்தபோது தாம் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள்ளேயே உணவு தவிப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஏற்பட்ட உடல் நல குறைவினால் சுரேஷ் சலே இன்றிரவு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை நிறுத்தக்கூடாது, சலே என்னுடன் சமரசம் பேசினார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளை எக்காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது என்பதுடன் இந்த விசாரணைகளில் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அரசியல்வாதிகளோ தலையிடக்கூடாது என கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று திங்கட்கிழமை நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளரான ஆயர் சிரில்
காமினி இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, சிறில் காமினி பாதிரியாருக்கு எதிராக சுரேஷ் சலே அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நஷ்டஈடு கோரியுள்ளார் என்று சமூக ஊடகங்கள் வாயிலாக சிலர் கருத்துக்களை கூறத் தொடங்கியுள்ளனர். அந்த அவதூறு வழக்கு தற்போது விசாரணையில் உள்ளது. இந்த நஷ்டஈடு செலுத்துவதை தவிர்ப்பதற்கும் இந்த வழக்கை குலைப்பதற்கும் முடக்குவதற்குமே சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் விசாரணைகளில் வெளிவந்த சாட்சியங்களின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை அவதூறு வழக்கு ஒன்று இருப்பது உண்மைதான். இந்த வழக்கின் முதல் நாள் விசாரணை முடிந்த பிறகு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே சுரேஷ் சலே என்னை வந்து சந்தித்தார். ஃபாதர், உங்களை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குவதற்காக நான் இந்த வழக்கை போடவில்லை. எனது பெயரை பாதுகாப்பதற்காகவே போட்டேன். நாம் ஒரு சமரசத்துக்கு வரலாம் என்று அவர் என்னிடம் கூறினார். அப்போது என்னுடன் மற்ற பாரதியாரும் இருந்தார். எனக்காக முன்னிலையாகும் ஜனாதிபதி சட்டத்தண்ணி சமீல் பெர்ரா உள்ளிட்ட சட்டத்தண்ணிகள் குழுவும் அங்கிருந்தது. சமரசத்துக்கு வருவதற்கு உங்களது நிபந்தனைகள் என்ன என்று நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், ஃபாதர், நீங்கள் செய்த கூட்டில் இருந்து எனது பெயரை நீக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போது நான் அவரிடம், நான் உங்கள் பெயரை குறிப்பிட்டுத்தானே அந்த பிரகடனத்தை செய்துள்ளேன். எனவே அதை நீங்கள் நீக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் அதை நீக்கவும் மாட்டேன். நான் கூறிய கூற்று சரியானது என்றே இன்றும் நம்புகிறேன் என்று கூறினேன். அத்துடன் இந்த வழக்கை தற்காலிகமாக முடித்துக் கொள்ள தேவையில்லை. நாம் இந்த வழக்கை தொடர்வோம். கைது செய்வதும் விசாரணை நடப்பதும் வேறு விடயமே. இந்த நஷ்டஈடு வழக்கு என்பது வேறு விடயம் என்று அவரிடம் கூறினேன் என்று ஆயர் காமினி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தனவுக்கு கடுங்காவல் சிறை. முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தனவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. முக்கிய வழக்குக்காக சரண குணவர்த்தனுக்கு 18 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றம் விதித்துள்ளது. தேசிய லொட்டிய சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தன குற்றவாளி என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் இதன்போது தீர்ப்பளித்தது. சரண குணவர்த்தனுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணையை தொடர்ந்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமட் மிகாயில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இத்துடன் இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.